சங்கீதம் 91:7 சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்கள் பக்கத்தில் 1000 பிரச்சனைகள் வரட்டும், உங்கள் 10,000 பிரச்சனைங்க, உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பிரச்சனை வரட்டும், அது எதுவுமே உங்களை அணுகாதுன்னு சொல்லி ஏசப்பாவுடைய வார்த்தை சொல்லுகுதுங்க. ஏன்னா இந்த நாட்களில் நமக்கு லட்சம் கோடி பிரச்சனைகள் நமக்கு வந்து போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 91:7, உன் பக்கத்தில் 1000 பிரச்சனை வேணும்னாலும் வரட்டும், உன் வலது பக்கத்தில் 10,000 பிரச்சனை வேணும்னாலும் வரட்டும், அது எதுவுமே உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாமல் காத்து கொள்ளுகிறவர் நான் இயேசு இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறேன். பயப்படாதீங்க. உங்களுக்கு 1000 இல்லை, கோடி இல்லை, லட்சம் பிரச்சனைகள் வரட்டும், லட்சம் போராட்டங்கள் வரட்டும், அது எதுவுமே உங்களை அணுகாமல் காத்து கொள்ளுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிள்ளைகளால் நெருக்கங்கள் வரலாம், உறவுகளால் நெருக்கங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், ஏன் பிரிவினைகள் வரலாம். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம். அநேக நேரங்களில் நம்ம தனிமை உணர்வை நம்ம உணர்கிறோம். அந்த தனிமை உணர்வு அநேக நேரங்களில் நம்மளை போட்டு அப்படியே பாடாப்படுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த உணர்வுகள் மத்தியில் எவ்வளவு போராட்டங்களை பிசாசானவன் கொண்டு வந்தாலும் சரி, மனிதர்கள் கொண்டு வந்தாலும் சரி, ஆனால் தேவன் உங்களோடு இருக்கும்போது 1000 இல்லை, 10,000 இல்லை, லட்சம் இல்லை, கோடி பிரச்சனைகள் எத்தனை உங்கள் பக்கத்தில் விழுந்தாலும் சரி, உங்கள் முன்னாடி விழுந்தாலும் சரி, உங்கள் பின்னாடி விழுந்தாலும் சரி, அது எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, அது எதுவும் உங்களை அணுகாது, அது எதுவுமே உங்கள் பக்கத்தில் இருக்க முடியாது. அதை இருக்க ஏசப்பா விடமாட்டார். அணுகாதுன்னு சொன்னால் அணுகாது தான். வார்த்தை சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா வச்சது தாங்க. அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோன்ற கேள்விக்கே இடமில்லை. ஏசப்பா சொன்னது 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த வேதத்தில் எழுதி வைத்த இந்த வார்த்தைகள், இது கற்களிலே பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் போன்றது. ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள வார்த்தை, இது உயிரை கொடுக்கிற வார்த்தை. இது மனிதர்களுடைய சமாதானத்தையோ நிம்மதியையோ உயிரையோ எடுக்கிற வார்த்தைகள் கிடையாது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் போஷிப்பையும் ஒற்றுமையையும் ஒரு மனதையும் அன்பையும் கொடுக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அது ஒருபோதும் நிம்மதியையும் சமாதானத்தையும் அவர் எடுக்கவே மாட்டார். அப்போ தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் உங்களை அணுக அவர் விடமாட்டார். அதற்கு வார்த்தைகள் சாட்சி. இது ஒரு வார்த்தை, 1000 வார்த்தை வேதத்தில் இருக்கிறது.